பூத்து குலுங்கி பழம் காயெல்லாம் எப்படி எல்லாம் கணிஞ்சிருக்கு பத்தியா? அப்படி எவ்வளவு சிங்காரமா இருக்கு, அழகா இருக்குது அக்கா. எனக்கு பார்க்கக்கூடிய நேரத்துல எப்படி இருக்கு தெரியுமா? என்ன சிங்காரம் பாராடி இந்த வார்த்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆமா மயில்களும் இந்த பக்கம் ஆடுது, இந்த புறத்தில் பார்த்தா மான்களும் துள்ளி துள்ளி ஓடுது. ஆமா இந்த புறத்தில் பார்த்தா காடப்புறாவுகளும் அப்படி எனக்கு இசையா இருக்குது. அது கூவுற சத்தத்தை கேட்கும் போது அப்படியா அழகா சிறப்பா இருக்குதுக்கா. அப்படி உனக்கு எப்படி தோணுது? சொல்லுமா சொல்லுமா. தங்கச்சி சொல்றத வந்து குறிஞ்சு மலர் 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் அந்த மலர் பூக்கும். என் தங்கச்சி பத்திய குறிஞ்சு மலரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூ பிடிச்சிருக்கு. அந்த வண்டிகளாம் போய் அந்த மலர்கள் உட்கார்ந்த பார்த்தா அழகா சிறப்பா இருக்குதுன்னு சொல்றேன். உனக்கு எப்படி இருக்குது சொல்லுமா.
ஓட்டுல போய் குத்து குழுவதும் மல்லி முல்லை குத்து குழுவதும் மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் எல்லாம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இந்த வளத்துல மலர் பறிக்கிறாங்க. இந்த வனத்தை பார்த்தா என்னடா இது சரியான வாசம் என்னையா இல்லாத வாசம் ஆலை மையத்தின் வரையில் இருக்கிறது. இந்த மதிக்கொழுந்து வாத்தமாகப்பட்டது மனதை இழுக்கிறது. ஐயோ தம்பி வீரகண்டா இந்த வாட்டில்
பார்த்தோம் தண்ணி எதுனா இல்லாத ஒரு வழி என்றுமே இல்லாத புது நறுமணம். ஆமா நம்மளுக்கு எல்லாம் இந்த வனத்துல இருக்க எல்லா போற வாசனையும் நமக்கு தெரியும். பாத்தியா ஆனா இந்த நேரத்துல ஒரு புது இந்த வனத்துல பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலே நம்ம சுத்தி தெரியாது கால்படாத இடம் கிடையாது. ஆனா என்று நேரில் ஒரு வாசனை அந்த வாசனை பார்த்தா என்னடா வாசனை நான் சொல்றேன் பாரு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன வாசனை தெரியுமா? எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன வாசனை தெரியுமா? என்ன வாசனை? இந்த கூட்டத்தில் யாரோ குசு விட்டுக்கிறாங்க. எப்படாது எனக்கு தெரிஞ்சு உங்க சிந்துத்துல அமுத பாருங்க சுடுகாட்டு புதைய இருக்கிறாங்க. நாராய தம்பி கேவலம் பேசுறேன். நீ சூப்பரா கேட்க. டேய் அட வாங்க நில்லுங்க. ஏய் தண்ணி வாங்கி வா. ஏய் இந்த வானத்தின் வழியாக கலர் கலரா வண்ண வண்ணமாக வண்ண வண்ண கலர் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்ததில்ல. ஆமா. அப்படியே சுத்தின்னு வரலாம். பாருங்கள் யார் வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. வானா போலாம் வானா வானா. மந்தவன் தொலைவிலே டேய் தம்பி வீரகண்டா. அக்கா அக்கா இந்த வனத்திலே அழகழகான ஏய் அக்கா அக்கா நம்ம ஒருத்தாவல தான் பூ பறிச்சு ஆகாது. பரி கையில பிரிச்சி பரிடா. இந்த பக்கம் நீ போ இந்த பக்கம் நீ போ. எனக்கு ஒரு ப்ரோ எனக்கு ஒரு ப்ரோ எனக்கு ஒரு ப்ரோ இல்ல ஓடி பொண்ணு வானத்தில் நிலவை கண்டேன். பொன்னை கண்டேன்.
உன்னை பார்க்கின்ற போது அடடடா தம்பி நான் பார்த்தா எப்படி சொன்னா நான் உன்னை பார்க்கும் போது சேர்க்கத்தை போல் இவள் வெளியோ சேர்க்கத்தை என்று சொல்லக்கூடிய அந்த சேர்க்கத்தை மீன் அந்த மீனை போல் இவள் கண்ணோ கிளிய போறவள் மூக்கோ அந்த கிளிக்கு மூக்கு பத்தியா அந்த கிளி மூக்க போற இவள் மூக்கும் கோவை குளம் போல் இவள் இவளோ கோவை குளத்துறை போல இந்த பொண்ணோட வந்து பாரு எப்படி சவப்பா தெரியுது தங்கை போல் இவள் தங்கை போல அவ கழுத்தோ கம்பரம் போல அவ சலமோ இந்த பூதாரத்தில் பெண்ணாசை பொன்னாசை காதல் கண்டாலும் பேய் மனவிரகம் என்பார்கள். இந்த பேருலகில் பேசியது வசனம் கேட்கலையா? பேயும் மனவிரகம் பார்க்கும்போது Thank you.
எங்க வனத்துல வந்து நம்மள யாருன்னு கேக்குறாங்க. தம்பி நம்மள யாருன்னு கேக்குறாங்க. நீங்க யார்? நம்ம அட்ரஸ் கேக்குறாங்க. அவங்களுக்கு கிளம்பிச்சு கவனம். இப்ப அட்ரஸ் கேட்பாங்க. நீங்க யார்? ஏய், அது போன் நம்பர் கேட்பாங்க. அப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த பிருந்தாவனத்திலே வாழக்கூடிய மூவேந்தர்கள் போல மும்மூர்த்தி தேவர்கள் போல பிரம்மா, சிவா மும்மூர்த்தி தேவர்களை போல இந்த வனத்திலே இருக்கக்கூடிய கதிரகண்டன், நீலகண்டன், பிருந்தகண்டன் என் அண்ணன் வச்சு இந்த நாள் வருகின்றோம் நாங்க ஆண்களவே பார்த்ததில்லை. நீங்க யாருமே தெரியல. யார் உங்களுக்கு என்ன தேவை? எதற்காக எங்களை துரத்தினாங்க? இப்ப சொன்ன பத்தி அதான் பாயிண்ட். எதற்காக எங்களை துரத்தினாங்க? சும்மா எனக்கு போற வரன்னு பேசுனேன். கேட்டது கிடைக்குமோ? கேட்டது கிடைக்கும். என்ன வேணும் கேட்கல. ஏய், நீங்க தான் வேணும். நாங்களா? ஆ, அட துஷ்டனே, துஷ்டனே. வாடா போடா ஆம்பளைங்களை பேச பீத்தனுக்கு பண்ணுக்கு அது கடவா பண்ணுவோம். வேதமரியா புறமேனகளே, என் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் தெய்வலோக பெண்கள் நாங்கள். நீங்க நாங்க சப்த கன்னிகள், கன்னி பெண்கள். திருமணாகாத கன்னி பெண்கள். எங்களுக்கு சென்று போகிறாரோ
பெண், நாகாயவாணி ஒரு பெண், இந்த பூமாதேவியும் ஒரு பெண், இந்த கங்காதேவியும் ஒரு பெண். எங்களை விட்டு விட்டீங்களா? இங்க அமைந்திருக்கிற தாய் தந்தை மகளும் ஒரு பெண். தாய் தந்தைன்னு சொன்னா தாயின் பொண்ணு தந்து மாதிரிலாம் பொண்ணா? தந்த மாதிரிலாம் ஆம்பளை இல்லையா? உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா? பெண்கள் தான். எங்களை விட்டு விட்டீங்க பெண்கள் தான். உங்களை பெற்றவரும் ஒரு பெண் அல்லவா? எங்களை விட்டு விடுங்கய்யா. நீங்க சொன்ன தெரிஞ்சு உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா எப்படி தெரியுமா? இது ராது, இது கேது, இது சனியும். கம்பெனிக்கே சனியும். என்னாடி நாங்க ஒரு பொம்மநாட்டி அவங்க ஒரு பொம்மநாட்டி உலகத்துல நீ ஒத்த பொண்டாட்டியா பொம்மநாட்டியா தம்பி ஒரே ஒரு ஆசை, ஒரே ஒரு ஆசை. என்னடா ஆசை? சாப்பாடு சுத்துங்க அந்த மாதிரி இந்த ஜம்பு உருட்டியா உருட்டியா நான் என் அண்ணன் மாதிரி உருட்டுறது அடிக்கிறது பேசுறதெல்லாம் வேணாம். இந்த வனத்துக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படியா? வனத்துக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த வனத்துக்கு மலர்களை பறிக்க வந்தோம். பூவாக்கு வந்தீங்களா? அடி பாவிங்களே, இதை முன்னவே சொல்லக்கூடாதா? இருக்கிற மலரெல்லாம் நீங்க அடுத்து போயிடுவீங்களா? ஆனா ஆளுக்கு ஒரு நாளைக்கு அவங்க வந்து பறிச்சுக்குவீங்களாம். எப்படி எப்படி சொன்ன? இருக்கிற பூவெல்லாம் நானே கூட இருக்கோம். ஆனா என்கிட்ட சேர்ந்துட்டு போயிடுங்க. வேண்டாம் என் வார்த்தை கேளும். நாங்க தெய்வ குழந்தைகள், சிவனோட பிள்ளைங்க. தெய்வ குழந்தை. ஆமா.
அடிக்கலாம் கையில ஆகுதுல எப்படி அடிக்கலாம் கையில அடிக்கலாம் நீ செய்யறா எப்படி அடிக்கணும் நீ சொல்ற மாதிரி அடிக்கணும் எப்படி அடிக்கணும் அதை கவனிச்சு சொல்லு. என்ன அடிக்கணும் மகாராஜா உருட்டு அடிக்கலாம் ஓ இதுக்குள்ள குதிரை வச்சா உருட்டி அடிக்கணும் வா வா என்ன காலம் போய் உட்காந்துக்கிறேன் முன்னாடி வாங்க. நீ அதை துவைக்கணும் இவரை எப்படி அடிக்கணும் மகாராஜா சொல்லுக்கெல்லாம் ஊங்க வாங்க எப்படி அடிக்கணும் தெரியுமா கடிச்சா இருக்கலாம் எப்படி உங்க அம்மா மகாராஜா ஓட்டுச்சா ஒரு பிசுவு இவரை ஃபர்ஸ்ட் கடிச்சு அடிக்கலாம் ஊ ஆயில ஊ உருட்டி அடிக்கணும் உருட்டி அடிக்கணும் உருட்டி அடிக்கணும் கடிச்சு அடிக்கணும் கழுத்து அடிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம் உருட்டி அடிக்கணும் கழுத்து அடிக்கணும் பூங்கோட்டுற மாதிரி பிடிச்சி அடிக்கணும் இவன் பாத்தா சோபா செட்டு பார்த்துருக்கான் நீ கத்துறா தம்பி தம்பி பாரு அவன் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் இந்த பள்ளிக்கு எப்போ வராது இதுக்கு முன்னாடி எதனா கோயில் சாட்டு போட்டுருந்தா அடிக்க வேண்டாம் வலிக்க வேண்டாம் நாங்கள் தெய்வ பெற்ற சுவாமி ஐயா நாங்கள் தெய்வ பெற்ற தெய்வம் 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 சொன்ன கை காசு மேல போறதில்ல நான் என்ன சொல்றேன் ஒரு பொம்மநாட்டினா பொம்மநாட்டினா யாரும் சொல்லல கோர்த்து வண்டிய வந்துட்டா பொம்நாட்டிக்க நாம இருக்குது அதனால எங்க பண்ண போறோம் ஐ லவ் யூ ஐ லவ் யூ
எனக்கு வேண்டாம் வேண்டாம். என்னது? அதுக்காக அது முடியாது என்று எப்படி சொல்றீங்க? வரணும். முடியாது பிடிவாதமா பேசக்கூடாது. உங்களுக்கு என்ன வேலை? ஒரு பொம்மநாட்டினா என்ன வேலை? ஆம்பளை என்ன சொல்றோம் செய்யணும். உட்காரணும். நாங்கள் தெய்வத்துக்கு பூஜை செய்வதற்கு என்ன ரொம்ப ஓவரா பேசுகிறேன் பாரு. பிடித்த வெள்ளிக்கிழமை அந்த தெய்வத்துக்கு பூஜை செய்யணும். பூஜை பண்ணு வேணாம்னு சொல்ல. வளர்த்தறிக்கு வந்தங்க. ஒரு 10 நிமிஷம் பண்ணு. ஆமா. நீ மாசமெல்லாம் பூஜை பண்ணு. நாங்க கல்யாண கன்னி பெண்கள். கண்ணி கழியணும். கண்ணி கழிஞ்சாதான் பொம்மநாட்டி. உங்ககிட்ட கன்னி கழிவு வேணாம் சுவாமி. ஐயோ வேணாம் வைக்க. எனக்கு நல்ல அந்த தெய்வத்துக்கு இவனுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் பட்டு போடினா 10 நிமிஷம் எங்கதான் சவுண்டுதான் இஷ்டமா வாடினா எல்லாம் விஜயம் நான் தெரியும் ஏங்க தெய்வமே தெய்வம் எப்படி பார்த்தப்பா என்ன தெய்வம் என்று அந்த தெய்வத்துக்கு ஈடாக நாங்கள் இருக்கிறோங்க. ஏழு சப்த கன்னிகள் என்ற தெய்வம் தான் நாங்கள். இந்த தெய்வத்துக்கு என்ன நிலைமையா?
அடிக்க வேணாம். நாங்க அடிபட்ட பாவை இல்ல. ஏய், ஜனாதிக்கு இப்ப நீங்க அடி வாங்கி கஷ்டப்படுறீங்க. கப்பல் 10 நிமிஷம் அழகா பார்க்கலாம். என் வேலையை நான் முடிச்சு நாங்க பாட்டு வச்சுருவோம் இல்லையா? வாயில பணம் வருமா? வாய்க்கு என்ன வரும்? என் வாய்க்கு என்ன வரும்? லக்குவம் யாருக்கு? அது கொண்டு வேண்டாம். டெய்லி வந்தாலும் வேணாம்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு கூட வேணாம்னு சொல்லிட்டோம். அப்புறம் கம்பெனி பண்ணாட்ட ஆபரேஷன் பண்ணி சும்மா கிடக்கலாம். படிக்க நாங்களாம் யாரு பிள்ளை தெரியுமா? தேவர் பிள்ளை. தேவரே பகத்தையான உனக்கு தீமைகள் நேர்ந்து விடும். வேண்டாம், நீ எத்தான் இல்லை. வேண்டாம், அது எத்தனை சொன்னாலும் சித்தத்தில் கேட்குமா? உங்களுக்கு என்ன வேணும்? பரவாயில்லை, சரி. ஜம்முன்னு இருந்தா இவன் சத்தமா வச்சிருக்கணும். சைலண்டா இருக்கு. முட்ட முடியுமா?
பார்வதி யார் மேல எவ்வளவு யாருமே உட்கார்ந்தாங்க வாங்கியோம். ஏய் வா இப்ப சரி அண்ணா, அங்கிள், அங்கிள், உன்னை பார்த்தா எனக்கு கொழுப்பு ஏறிக்கினாங்க அவங்க அண்ணாக்கு ஒரு போங்க சிரிக்க பாய் போட்டு பாய் போட்டு பைசெல்லாம் போறோம் காத்தடிக்கிற மெத்ததான் போறோம் தம்பி மைலேஜ் போனா போட போறது கண்டிப்பா கிடையாது பணம் போடணும் கண்டிப்பா போடாது போடாத இறகு மயிலை பிடித்து நாம கெஞ்சின விஷயம் இல்ல குட்டிக்கலாம் அதனால கூட்டிங்க படுக்குன்னு ஆமா இவங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒவ்வொருத்தரும் கையில கட்டணும் அடிச்சு முடிக்கிறோம் ஆமா இவங்க நிற்கிறாங்க ஆமா அதனால மொத்தமா உட்கார வச்சு சரியான பாடம் கத்து கொடுக்கணும் ஆகட்டும் வாங்கலாமா அணைக்காக கட்டிட அணை கட்டி இருக்கிறோம் தம்பி அண்ணா கேளுங்கள் அக்கா. மாட்டி கொண்டிருக்கிறோமே. இந்த கண்ணிகளுக்கு பறக்கும் சக்தி இருக்கிறது பறக்கும் சக்தி அந்த ரக்கை இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சு வர்றாங்க ஆமா ஆமா அதனால முறையாக எடுத்து ரெக்கெல்லாம் கட் பண்ணிட்டு வச்சுக்க அப்புறம் இவங்க பறந்து போக முடியுமா கேளுங்கள் அக்கா. கேளுங்கள் அக்கா. கொஞ்சம் நம்ம பறக்கக்கூடிய கட்சி இருந்தோம். அடிக்கிறதுன்னா இந்த கண்ணிகளுக்கு பறக்கும் சக்தி இருக்கிறாரு நம்ம கைவிட்டு வர்றாங்க வணங்குறாங்க அதனால அந்த கட்டி எடுத்து முதல்ல இந்த ரெக்கையெல்லாம் வெட்டி சொல்றேன் அப்படியா அப்புறம் இங்கதான் டேக்கிங் கிடக்கணும் ஆகட்டும் வெட்டுறோம் தம்பி நீங்க சொல்லி ஒண்ணுமாக
கண்ணிங்களே இந்த பாரு இதுக்கு முன்ன கண்ணிங்க இப்ப பண்ணீங்க சொல்லாது போயிட்டு என்ன அது உங்களுக்கு போனா கையெல்லாம் வெட்டிக்கிறோம் ஏதோ நடுறாங்களா அக்கா அக்கா ஐயோ இறைவா அக்கா நான் என்ன கரைய சொல்லுவாம்மா நான் என்ன கரைய சொல்லுவேங்க அம்மா நான் வாழ்ந்த கரைய சொல்லுவேனா நான் பார்க்க வந்த அம்மா மாறு ஐயா மாறு நாங்க வாழ்ந்த கரைய சொல்லுவேங்க அம்மா நாங்க பெண்ண பிறந்த கடப்பு மீத பாருங்க அம்மா இன்னைக்கு மக்களை பெற்ற மகனாச்சுங்களா இன்னைக்கு புள்ளிய பெற்ற புண்ணியவதிகளாயம்மோ நாங்க பூமியில பெண்ண பிறந்த கரைய பாருங்க அம்மா நாளைக்கு கிளி வாங்கி யாருமே உள்ள அப்பா என் பெருமை உள்ள அப்போ அப்போ என் ராஜா நம்ம ராத்தோட கையை விட்டு எனக்கு ஆத்தோட மேஜக்கிளி எங்களை கொண்டு வந்து ராஜனே எனக்கு ஆத்தார மேஜக்கிளி அப்பா எனக்கு சொல்லி பகலையா நாங்க பூஜைக்கு கிளி வாங்கி நான் பொறுமையை உள்ளடக்கி நம்புறத கோட்டைக்கு போனேன் நான் பூஜைக்கு கிளி வாங்கி அம்மா நான் ஒரு புத்தோரம் மேய விட்டேன் எனக்கு புத்தோரம் மேஜ கிளி எங்க மறுக்கிறம்மா நீ ஏழு பிள்ளைய பெற்றுட்டு நீ எங்க மறுக்கிறையம்மோ நாங்க ஏழு கண்ணி மாறு நாங்க பட்ட பாருங்க அம்மோ இன்னைக்கு எனக்கு புத்தார மேஜகிரி அம்மா எனக்கு பெருமை சொல்லி பகலையா நான் தலைய விரிச்சுக்கிடி எனக்கு பெற்றவள மாதா மாதா அம்மா நம்மள தனி வழியா நான் நடந்தேன் எனக்கு இங்க தலைய பிடிப்பதில்லை அம்மா எனக்கு இங்க தகுந்த புத்தி சொல்லவில்லை அம்மாவுக்கு நான் குதிரை விரிச்சுக்கிறேன் எனக்கு கொண்டு வந்து ராஜனே எனக்கு கோவில் படியேறி வாங்கி வந்த எந்தரையே அம்மா அன்னைக்கு நான் குதிரை விரிச்சுக்கிறேன் அம்மா ஒரு படி வழியா நான் நடந்தேன் இன்னைக்கு என் குதிரை முடிப்பதில்லை அம்மா எனக்கு ஒரு கோடி பூஜை சொல்லவில்லை அம்மா நீ எங்க மறுக்கிற நான் பொண்ண பிறந்த கரை பூமியில பாருங்க அம்மோ நான் தாழ மதுர அண்ணன் நான் தாயில் அதை பொண்ணு இன்னைக்கு நான் தங்கலான்னு நான் போனேன் எனக்கு தாழ முழு குத்துறது நான் சிரமப்பட்ட பாவிம்மா எனக்கு தாழ முழு குத்துறது அம்மா எனக்கு இங்க தங்க முடியலையா இன்னைக்கு நான் ஈஜாமே என் சிரமத்துக்காரமையா சஞ்சலத்தி வேதனையே நான் ஈஜாமதுரானே அம்மா அன்னைக்கு நான் இருக்கலாமே நான் போனேன் எனக்கு ஈஜா முள்ளு குத்துறது நான் சிரமப்பட்ட பாகுமா எனக்கு ஈஜா முள்ளு குத்துறது அம்மா எனக்கு இங்க இருக்க நீங்க பாடுறது தாளாட்டு மாதிரி படுக்கிறாங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாம் தூங்குறாங்க பாரு பல்லுக்காரங்க கொஞ்ச நேரம் பல்லு கீழே விட்டுருவாங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஏன்னா பொம்பளைகள் அடிக்கிறாங்க எல்லாம் மணி புரியுங்க இந்த பாரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க பொண்டாடிக்கோ அவங்க எல்லாம் இப்ப எழுந்து வரணும் எழுந்து
வந்து ஆமா உங்க மேல இறக்கப்பட்டு 1500 போட்டா விட்டுருவேன் 15 போட்டா மறுபடியும் உங்களை அடிப்போம் ஐயோ மனமே அடிக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு கேட்கிறேன் இது அடிக்கலாமா வேணாமா அப்படின்னா வந்து எல்லாருக்கும் நீங்க வந்து போட்டுக்கலாம் ஐய் இங்க பாரு தூங்க வைக்கிற மாதிரி பாடிட்டீங்க புதுவலமா பாடு ஐய் இப்ப பாடு எல்லாம் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட் நீங்களும் ஒரு கம்பெனி தான் சொல்லுங்க ஏதோ வேதனை படுறது பார்த்துட்டு போவாங்க இன்னைக்கு நான் பொண்ணு பிறந்த நான் பொண்ணு பிறந்த இடம் அவனுக்கு பொங்க மரமும் ஒண்ணு ஏறாது எனக்கு பிள்ளையா இன்னைக்கு இந்த பொங்க மரத்தை வெட்ட வந்த என் புத்தி கட்டி வெட்டுவனே நீ பொட்டு வச்சு வெட்டிருந்தா நான் பொண்ணு வந்து தங்கியிருப்பேன் அம்மா நான் பொண்ணு வந்து தங்கியிருப்பேன் அம்மா என் பொண்ணு கூட இன்னைக்கு நான் பிறந்த இடம் எனக்கு அறுத்த மரமும் உண்டு என் ராஜா எனக்கு ஐயா நான் கோயில் உண்டு நான் அறுத்த மரத்தை வெட்ட வந்த யாருமே கட்டு வேண்டுவானே வேண்டுவானே நீ அருமை வச்சு வெட்டிருந்தா நான் அள்ளி வந்து தங்கியிருப்பேன் என் ராஜா நான் ஒரு அள்ளிக்கு அம்மா நான் மழையா மழை அள்ளி நான் மழையா வெட்டி சொல்லி தாண்டி நான் மேல மழை வரேன்டா நான் மழை ஏறியா பாருங்கடா இன்னைக்கு நான் செடியா செடிதாண்டி என் கருக்கரை அண்ணா என் கருத்து விழாண்ணா என் பார்த்தக்கரை அண்ணா நான் செடியா செடிதாண்டி நான் செடியா ரெண்டு சொல்லிதாண்டி அம்மனுக்கு நான் தீர வரவேண்டா எனக்கு செடியா பாருடா அண்ணா எனக்கு செடியா பாருடா எனக்கு மட்டும் மட்டும் மாமரமோ எனக்கு மட்டும் மரம் பட்டு போய் எனக்கு குட்ட குட்ட மாமரம்மா அம்மா எனக்கு குயிலாடாங்க தத்திரம்மா அம்மா எனக்கு குட்ட மரம் பட்டு போச்சு அம்மா நீ போய் அம்மா நான் எந்த கரையை நாங்க சொல்லுவேன் அம்மா அம்மோ நீங்க எனக்கு கருகு உருண்டு வர எனக்கு காரு வண்டி முன்ன வரும் எங்க அம்மாவோட காரை நிறுத்திடுங்க எங்க அம்மாவோட காரால எனக்கு மெழுகு உருண்டு வரும் அம்மா எனக்கு மோட்டார் வண்டி முன்ன வரும் எனக்கு மோட்டாரை நிறுத்திடுங்க அம்மா அம்மா எனக்கு அம்மா எங்க பக்கம் வரவே வந்துருந்தேன் நாங்க பொண்ணு பிறந்த அப்பா நல்ல பொண்ணு மாறி கெடுத்த பாலியமோ எனக்கு சொந்தமா வந்தம்மா நான் யாரோ போய் அம்மா அனுக்கு போயமோ தலைவாழ தாயே தங்க எனக்கு கொத்தமல்லி பூ பூக்கும் எனக்கு கொத்தமல்லி பூ பூக்கும் அம்மா எனக்கு பொடிவோடி காய்க்கும் நான் கொடுமக்கார அண்ணன் கூட நான் பெண்ணா பிறந்த குறை அம்மா நீங்க நான் கூடி பிறக்கலையா எனக்கு செண்டு மல்லி பூ பூக்கும் அம்மா எனக்கு அது செடி ஓடி காய்க்கும் நான் சதிக்கிறேன் அண்ணன் கூட அம்மா நீங்க நான் சேர்ந்தோம் பிறக்கலையா அக்கா இன்னைக்கு நம்ம கூட பிறந்த மணி நான் கொடுமைக்கார வீதியில அக்கா நம்ம கூட்டுப்பா அக்கா இன்னைக்கு நம்ம சேர்ந்து பிறந்த மணி
நம்ம மறுத்தாய் பால் உன்ன மாதிரி கேளுங்களாக்கா நம்ம இப்படியே அழுந்து புலம்பிக் கொண்டிருந்தால் ஆகாது. யாரை நம்பி வந்தோமோ அவர்கள் வந்து நம்மளை காப்பாற்றினால் ஆச்சு. இல்லை என்றால் நம்ம இங்கே கல்லாக மாறிவிடலாம். நம்ம யாருக்கு பூஜை தெரியுமோ அந்த சிவபெருமான் வந்து நம்மளை காப்பாற்றணும். ரொம்ப பேசுகிறீங்க தம்பி. எவ்வளவு கழிச்சு நான் பாரு. ஏன்னா நீ வந்து வெறும் 20 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கியா? பெருசா இருக்குன்னா புண்ணியம் இல்லையா? யாரும் சப்போர்ட் பண்றா? சப்போர்ட் பண்ணலன்னா அவளுக்கு தான் அவ்வளவு அடி. எதுக்கு இந்த அம்மா வந்தது? நான் இந்த நாடகம் வைக்கிற கொலைக்காரத்துக்கு போயிட்டேன். இந்த நாடகம் கல்யாணம் வைக்கிறோம். இவங்கெல்லாம் உட்காந்து அழுதாலும் நீங்க கம்முனுக்காதீங்கன்னு நான் சில்லற மாத்தி 2500 ரூபாய்க்கு மேல கொடுத்துருக்கிறேன் கேட்டேன். ஆனா அதெல்லாம் கம்முனு வச்சுக்கினேன். 250 ரூபாய் மட்டும்தான் போட்டுக்கிறாங்க. அது ஒன்றும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது? பேலன்ஸ் 1700 ரூபாய். ஆமா அண்ணா என்ன பண்ற? இவங்க யாரும் கேட்டு போனோம் வச்சதெல்லாம் போனோம். இப்ப என்னதான் நம்ம ஆம்பளைங்களா இருந்தாலும் அப்படி இஷ்டம் இல்லாத எந்த வேலை செய்யக்கூடாது. பண்ணலாமா? ஒரே ஒரு டைம் பண்ணலாமா? ஆகுமா போடுமா? யாரெல்லாம் எட்டி வலிக்கிறாங்களோ அதில் எக்ரிமெண்ட் தான் போடுறேன். யார் எக்ரிமெண்ட் பாருங்க? யார் எக்ரிமெண்ட் பாருங்க? தம்பி அடிக்கிறாங்க அவ்வளோ மாசம் அடிக்கிறாங்க. நீண்ட நாள் இந்த கூட்டத்துல ஒருத்தர் ரெடியா இருக்கிறான். கரெக்டா சிக்னல் பண்றான். எனக்கு இவன் ரெடி ஆயிட்டானா? போலாமா? பக்கம் போலாமா? அண்ணா தம்பி தூரத்தை தண்ணி அன்னைக்கு எட்டாது. கிட்டத்தட்ட கரமணியே வச்சுக்கிட்டுறியா? பாத்தி அவன் என்ன சொல்றானோ? ஏன்னா எட்டாது எட்டியும் இவன் எப்படி விட்டா ஆகாது. எங்களை விட்டு பறக்க முடியாது. முக்காடை எழுதி சாவு போச்சா? இப்ப ரொமான்ஸ் பண்ற நேரம் நம்ம மூச்சு பார்த்தாலும் மனசு வரும். சரியா? 5 மணிக்குள்ளே டைம் 29 ராகாலமா. அதனால பாத்தியா எண்ணி மூஞ்சு காசு கரெக்டா காமிப்பாரு. தம்பி அண்ணா கம்மன் இவங்கெல்லாம் உட்காந்துக்கிறாங்க இல்லையா? ஆமா. உங்களால என்ன முடியுமோ பண்ணுங்கடா. ஆகட்டும். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்ச பின்னாடி ஊர் பெருமாள் ஊருக்கு பண்ணுமா?
நம்மளுக்கோ பறக்கிற சக்தியும் இந்த இல்ல. பறக்க சக்தி இருந்த வரைக்கும் இந்த சூரத்துக்கு வந்து நம்ம அகப்பட்டு ஓடி ஓடி ஒளிஞ்சுங்க. ஆமா. எப்ப நம்ம கை கால் வெட்டினாலும் எந்த தெய்வத்துக்கு நாம இந்த மலை பறிப்பதற்கு இந்த பிறந்தம் வந்தவங்களோ அந்த தெய்வம் மட்டும் உண்மையா இருந்தா அந்த சாமி கடவுள் உண்மையா இருந்தா நம்மளை காப்பாத்தினா காப்பாத்துட்டோம். இல்ல இந்த மனத்துல நம்ம கல்லாவே மாறலாம். 7 சப்த கன்னிகளும் கல்லா மாறலாம். இந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு கையில சிவபெருமான் வந்து காப்பாத்துட்டோம். இல்ல இப்படி கல்ல கூட அவ்வளவு ஓ மரகர இந்த உலகத்தில் நம்மை பல வல்லமைசாலி யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட நம்ம கிட்ட இந்த புலிங்க நம்ம பேசி கேட்காத இந்த மாதிரி கண்ணாக நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? இவங்க இருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஒண்ணு பண்ணலாம். சரி, 7 பேர் இருக்கிறாங்க. ஆமா, 7 பேர்ல பாகம் பிரிச்சுக்கலாம். சரி, நீ சின்னவன், உனக்கு 2. சரி, இவன் அதுக்கு பெரியவன், அவனுக்கு 2 எவ்வளாச்சு? 4 போச்சு. இருக்கிறது 3. நான் பெரியவன், எனக்கு 3. உனக்கு மட்டும் 3 எங்களுக்கு வாப்பா எங்க எடுத்துட்டு போயிருக்க எனக்கு 3 தம்பிக்கு 2 உனக்கு 2 அப்படின்னு தான் பாலம் கொடுக்கணும். பாகம் இருக்கிறோம். 7 பேர் இருக்கிறாங்க. ஏப்பா சாகுதா எங்களுக்கு நான் கேசாரமா சாகுதுங்க. ஹலோ, எத்தனை வாட்டி வந்து மொத்தம் நீ போனி அடுத்தாங்க ஊர் புறம் போய்ப்படுறாங்க. ஒப்பன வீட்டுல யார் சத்தாங்களோ தெரியல. அங்கே நிறுத்தி வை. போச்சா? 6 மணிக்கு போன் பண்ற வந்து ஏற்றிட்டு போயிடு. ஓகே, ஏன்னா எதனா கரும்பு கரும்பு பயணிக்கிறியா? நல்லா கொஞ்சம் வெயிட் தாங்குற மாதிரி எடுத்துக்கோ. பாடி தூக்குற மாதிரி முடிஞ்சா 2 கை கூட எடுத்துட்டு வர தூக்க முடியாது. ஏதோ வண்டி வர சொன்னேன். என்ன இதுதான வித்தியாசமா? பாடி தூக்குறது ஆம்புலன்ஸ் காத்தலைக்கு சத்துனா தூக்குறதுக்கு வண்டி வேணாம். யார் சாகுறது? நீ சாக மாட்டா. இதுல இருந்து உனக்கு ஒரு பேரு என்ன பேர் தெரியுமா? மயிர்புடுங்கி. இருந்தாலும் 7 பேர் இருந்தாலும் அவ்வளவுதான், டைம் நெருங்கிருச்சு. 6 மணிக்கு சட்டாப்பி ஒரு தாய் தம்பிமார்களே, இந்த வடத்துல காணும். அப்படியே சுத்தி பார்க்கவா?
இப்ப மட்டும் 7 கல் இருக்குது. ஆமா நம்ம இது வரைக்கும் நம்ம பாத்துக்கிறோம் இந்த இடத்துல. இந்த கல்லுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. ஒரு ஆச்சரியம். ஆனா இப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரியுது. எப்படி 7 பெண்களின் கற்பு பறிபோகும் என்று சொல்லி இந்த பொம்பளைங்க 7 பேரும் கல்லா மாறிக்கிறாங்க. பொம்பளைங்க 7 பேர் 7 கல்லா மாறிக்கிறாங்க. என்னால அவங்களுக்கு பிரச்சனை. சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நடத்துறீங்களா? இந்த கல்லை இதுக்கு முன்ன பாத்துக்கிறீங்களாமாங்க? ஆனா இப்ப வந்துக்குது யாருன்னு கேட்டா அதான் பட்டுன்னு பார்த்தேன் யாராக்குன்னு. நானும் உட்காந்துக்கணும் பேரண்ட்ஸ் கிழிஞ்சு நிற்குதுன்னு. அன்புக்குரிய சபையோர்களே பெரியோர்களே, ஆமா இந்த அச்சா பாத்திரம் என்பது வணக்கம் போல் வருகிறது சபையில் வணக்கம். ஆகையால் இந்த பெண்மணியாகப்பட்டவர்கள் எடுத்து வருகிறது. யாரும் இல்லை என்று சொல்லாமல் கையில் உள்ள காணிக்காக படுவதை அழித்து இதில் வணங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சென்று வந்தோம். தமிழர்களே, அந்த 7 பெண்களும் கட்டுக்கு வங்கமட்டி விடுவது சொல்லி கல்லாக மாறியிருக்கிறார்கள். ஆனா என்னதான் கல்ல மாறினாலும் இவங்க தப்பிச்சு போலான்னு என்ன வருமா வராது? வருமா வராதப்பா? வரும். அதனால நாம எங்காவது மிஸ் ஆயிட்டோம், இவங்க நமக்கு மிஸ் ஆயிடுவாங்க. அதனால நம்ம நைட்டு பகலா கண் விழிச்சு நம்ம பாக்குறோம். அவங்க எழும்போது மறுபடியும் நம்ம பிடிச்சிக்கணும். ஒரு மாறினா போதும் சொப்பு பிடிச்சிக்கணும். தம்பி கண் தெரிய மாதிரி யாரு இறந்தாலும் மிஸ் ஆகக்கூடாது. நம்ம அப்படி இல்ல கல்வி பட தோசி போட்டு பார்த்தோம். அந்த பயம் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? சொல்லு. தம்பி தூக்கம் வர மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்? மாறி ஃபர்ஸ்ட் அவன் நெக்ஸ்ட் நீ இப்படி எப்படி உட்காந்துக்கிற? நான் தூங்கி கண் முழிக்கிற வரைக்கும் நீங்க கண் மூடக்கூடாது. சரியா? சரி சரி சரி. தம்பி அண்ணா தூங்கி எழுந்துச்சா? ஐயோ இறந்தாங்க. ஐயோ யார் எழுந்துங்க? அங்க பாரு 4 பேர் நெய்யில இருக்கிறாங்க. 7 பேர் நெய்யில இருக்கிறாங்க. ஆமாடா கல்லல இருக்கிறாங்களா? ஆமாடா. ஆமா மகாராஜ். தம்பி உங்களுக்கு தூக்கம் வருதா? இப்பதானா கண்ணு சொக்குது. வர்றா. ஏய் நீ வர்றா. அப்பா எப்பொழுது கொஞ்சம் அந்த தோல் குஞ்சு பார்த்தா சூட்டு கோல போய் கம்பிட்டியா? இதெல்லாம் இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ராசன் வகுத்துக்கு எனக்கு தெரிஞ்சு தீந்துடும். பேசினாங்க. பெரிய கண்ணு மூட்டவங்க இருந்து போயிட்டாங்க. சேர்றா
அம்மாலையும் பொண்டாட்டானா பொம்மனாடி அன்னைக்கு பொம்மனாடிக்கு வித்தியாசம் தெரியாதா தொப்பு கூட பிஸ் பிஸ் கண்ணிமார்களே இவ்வளவு நாளா நம்ம கண் முடிச்சிருக்கிறோம். ஆமா, ஆனா கல்லாக இருந்தவர்கள் மீண்டும் வரல. ஆமா, நாமளும் உடப்பாடுதில்ல. கண்டிப்பாக யார் முதல்ல வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். சரியா? ஆகட்டும். அதனால ஆகட்டும்.